வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது ஒரு துல்லியமான ஒரு மெஷர்மெண்ட்டில் எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே வந்து காப்பி அடிக்கிற மாதிரி எப்படி நம்ம வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவையும் வச்சு வெட்டலாம். அதே மாதிரி ஒரு அளவு எடுத்து வெட்டும் போதும் இதே மாதிரி நீங்கள் வெட்டலாம். சரிங்களா? ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகக்கூடிய மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறதா இருந்தாலும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து தப்பாக இருக்கா சரியாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி வெட்டிக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் அளவு எடுத்து வெட்டுறீங்க அப்படின்னாலும் ஸ்லீவ்னுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஷார்ட் ஸ்லீவ் போடுவாங்க, ஒரு சிலர் லாங் ஸ்லீவ் போடுவாங்க. நீங்கள் எந்த ஸ்லீவ் வச்சாலும் இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வெட்டிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற பிசுரை தட்டுறதுக்கு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு விடணும். சரிங்களா? ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்க்கு 1.5 இன்ச் விடணும். இது வந்து லைனிங் ப்ளவுஸ், அதனால் நான் 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 1/2 இன்ச் இடைவெளி விட்டு ஒரு மார்க் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ்னுடைய அளவை வச்சு மார்க் பண்ணிவிட்டு வெட்டிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பஃப் ஸ்லீவு. இதனுடைய ஸ்லீவ் லூஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கீழே மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்குளுடைய லூஸு, ஹைட்டு, இது எல்லாமே வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நார்மல் ப்ளவுஸ்க்கும் பஃப் ஸ்லீவுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடிங்கை லூஸ் வந்து நம்ம இதில் எடுக்க முடியாது. சரிங்களா? அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்லீவ்னுடைய லென்த்தை மெஷர் பண்ணி ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தையலுக்கு சேர்த்து வைக்கிற மார்க்கில் மட்டும் பண்ணியிருக்கேன், ரெடி அளவில் மார்க் பண்ணலை. சரிங்களா? ஓகே, ஸ்லீவ்னுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்னுடைய லூஸை மெஷர் பண்ணி ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தையலுக்கு 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விடணும், அது அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவ்னுடைய கீழ்கை லென்த்து அதை வந்து அளவு எடுத்து அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் தையலுக்கு விட்டுருக்கிற மார்க்லேருந்து ரெடி அளவுலையும் மேல் பக்கம் லென்த்தில் வந்து ஒரு மார்க் வந்து நான் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஹாம்குள் லூஸை வந்து அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஹாம்குள் லூஸை நீங்கள் வைக்கும்போது ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் பக்கம் வைக்கிறீங்கன்னா, அதாவது தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிற மார்க்கில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா, கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிற மார்க்கில் வைங்க. மேல் பக்கம் ரெடி அளவில் வைக்கிறீங்க அப்படின்னா, கீழ்ப்பக்கம் வரும்போதும் அந்த ரெடி அளவில் வைங்க. சரிங்களா? அதுலேயும் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ அடிங்கை லூஸ் வந்து இந்த இடத்துல எடுக்க முடியாது பஃப் ஸ்லீவில். சரிங்களா? அதனால் ஹாம்குள்னுடைய லூஸை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஹாம்குள்னுடைய லூஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அந்த அளவில் இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி அடிங்கை லூஸ் வச்சுக்கோங்க. இப்போ 6.5 இன்ச் வந்து இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 6.5 இன்ச் வருது அப்படின்னா, நம்ம அடிக்கை லூஸ் வந்து 5.5 இன்ச் வர மாதிரி நமக்கு வரணும். ஓகேங்களா? அடிக்கை லூஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவிலையும் நான் அதை பற்றி சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹாம்குள்னுடைய ரவுண்டை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ரெடி அளவில் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். அப்படியே லைட்டாக வந்து வளைச்சி பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் நமக்கு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்த்துட்டு இதிலேருந்து நம்ம அந்த சைடு வந்து லைட்டாக வளைச்சி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஆம்குளுடைய ரவுண்டையும் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அளவை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் முன்னாடி சொன்னேன் பாருங்கள், அடிக்கை லூஸ்னு, அது இந்த அளவு தான். ஹாம்குள்லேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெயிட் அளவு தான் வந்து அடிக்கை லூஸ். சரிங்களா? நம்ம ஹாம்குள் ரவுண்ட் வந்து 6.5 இன்ச் இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து 5.5 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஆம்குள்லேருந்து ஸ்லீவ் லூஸ் வரைக்கும் வரக்கூடிய லென்த் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த லூஸ் வந்து 5.5 இன்ச் இருக்குது. 5.5ல் பாதி வந்து 2.25. அந்த 2.25 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 பாதி வந்து 2, அது 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும். சரிங்களா? அதில் ஒரு மார்க் ஸ்ட்ரெயிட். சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்லீவ்னுடைய லென்த்தை எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்னுடைய லென்த்தில் பாதியை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ்னுடைய லென்த்தை வந்து பாதியாக பிரிச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்லீவ்னுடைய லூஸையும் வந்து, அதாவது அடிங்கை லூஸை 2ஆக பிரித்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 1/4 பங்காக பிரித்து 3ஆக பிரித்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே,
இப்போ இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்லீவ்னுடைய லென்த்தை வந்து 2ஆக பிரித்து நம்ம சென்டர் பண்ணி ஒரு லைன் போடுறோம். ஸ்லீவ்னுடைய லூஸை, ஆம்கூல்னுடைய லூஸ் கிடையாது, ஸ்லீவ்னுடைய அடிக்கை லூஸை வந்து 2ஆக பிரித்து ஒரு மார்க் பண்ணுறோம். அதை வந்து 4ஆக பிரிச்சுட்டு ஆம்கூல் சைட்லேருந்து மைனஸ் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போது ஸ்லீவ் லென்த்துலேருந்து ஆம்கூல் வரைக்கும் நாம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம். அதில் இருந்து கிராஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக 1 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன கணக்கீடு இருக்குது. இப்போ ஸ்லீவை வந்து 2ஆக பிரித்து நாம் மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது 5.25 இன்ச்சு, சாரி 5.25 இன்ச் வந்து ஸ்லீவ் லென்த்து. ஸ்லீவ் லென்த்தில் பாதி வந்து 2.5.1, அதாவது 2.5க்கு மேலே ஒரு புள்ளி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்லீவ்னுடைய லென்த்தை வந்து 2ஆக பிரித்து சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த ஸ்லீவ்னுடைய பாதி அளவு வந்து 2.5.1, அந்த 2.5.1 வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 3 இன்ச்சுனா டக்குன்னு சொல்லிடலாம், 1 இன்ச் வந்து வரும். 3ஆக பிரித்தோம்னா 1 இன்ச்சுன்னு சொல்லிடலாம். இப்போ 2.5 இன்ச்சுன்னு வரும்போது நீங்கள் 1 இன்ச்சே கணக்கு வச்சுக்கோங்க. 1 இன்ச் கணக்கு வச்சிங்கன்னா அந்த அரை இன்ச்சில் வந்து ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன வரும். சரிங்களா? அந்த ஒரு பாயிண்ட்ன்றது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இல்லை அந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் பர்ஃபெக்டாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 1 இன்ச்சில் அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பாதியை கீழ்ப்பக்கம் அளவில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம குறைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அரை இன்ச்சுக்கு குறைவாக கீழ்ப்பக்க லென்த்தில் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆம்கூல்னுடைய ரவுண்டை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்டிக்கோங்க. இப்போ இதை வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்ம ஒரு சைடு மட்டும், ஃப்ரண்ட் சைடு மட்டும் வந்து ஒரு 1/2 இன்ச் வரைச்சி வெட்டணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ஆம்கூலில் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிற மார்க்கில் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு லைட்டாக அறுக்கத்து போட்டுக்கோங்க. மேல் பக்கமும் வந்து இந்த மாதிரி சிசரில் அறுக்கத்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக நாம் ஒரு ஸ்லீவை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போது சைடில் வந்து நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 1.5 இன்ச் விட்டுறேன். இப்போ இங்கேயும் வந்து 1.5 இன்ச் விட்டுறேன். 1.5 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம 1.5 இன்ச் தையலுக்கு விடுறோம் அப்படின்னா தைக்கும் போதும் கரெக்டாக வந்து நம்ம அந்த 1.5 இன்ச்சில் வந்து தையல் போட்டுட்டோம்னா தைக்கும் போது நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து மெஷர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஓகே. இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து ஸ்லீவில் கிராஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு மட்டும். சரிங்களா? நார்மல் ப்ளவுஸ்க்கு 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்னுடைய லென்த் வந்து 2ஆக பிரித்ததில் வந்து 2.5 இன்ச் இருக்குது, 2.5.1 இருக்குது. இப்போ இந்த இடத்துல அதை வந்து 3ஆக பிரித்து நாம் இந்த இடத்துல மெஷர் பண்ணியிருக்கோம். அதில் 3ல் ஒரு பங்கு வர மாதிரி, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது ஆம்கூல் ஸ்லீவ் லென்த்துலேருந்து ஆம்கூல் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு வந்து வரைஞ்சிருப்போம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் ரவுண்டுக்கும் இடையில் ஒரு 3 பங்காக பிரிகிற மாதிரி, அது ஒரு பங்கு வந்து விட்டுருங்க, 2 பங்கை வந்து வெட்டி எடுக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த ஸ்லீவினுடைய மேல் பக்கத்துலேருந்து ஆம்கூல் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆம்கூல் ரவுண்டுக்கு மெஷர் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கொடுத்துருப்போம். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியை 3ஆக பிரித்த மாதிரி கணக்கெடுத்துட்டு 2 பங்கு வந்து வெட்டிடுங்க. ஒரு பங்கு ஸ்லீவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி வெட்டினீங்க அப்படின்னா ஆம்கூல் ரவுண்டில் வந்து சுருக்கம் வர்றதோ அல்லது மடிப்பு வெல்றதோ இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸ்லீவ் கட்டிங்கில் இருக்கிற பிரச்சனையை இதில் நம்ம சரி பண்ணிடலாம். சரிங்களா? வேறு பிரச்சனைனாலையும் வந்து அந்த ஆம்கூல் சுருக்கம் லூஸ் எல்லாமே வரும். ஸ்லீவில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடிக்கை லூஸும் ஆம்கூல் லூஸும் வந்து கணக்கு பண்ணி ஒரு மெத்தட் வந்து சொன்னோம். அதாவது ஆம்கூலுடைய லூஸில் அடிக்கை லூஸை வந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 மார்க்கும் வந்து ஒன்றா சேர்கிற இடத்த நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் லென்த் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக வந்து அந்த ஆம்கூல் ரவுண்டு எந்த அளவுக்கு வளையணுங்கிறத வந்து அதே காட்டி கொடுத்துரும். சரிங்களா? ஸ்லீவ்னுடைய ஆம்கூல் லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து 6.5 இன்ச் இருந்தது. அந்த 6.5 இன்ச்சில் 1 இன்ச் மைனஸ் பண்ணி 5.5 இன்ச் வந்து அதாவது அடிக்கை லூஸ் வந்து கொடுத்தோம். அதில் வந்து பாயிண்ட் பண்ணி தான் நம்ம ஆம்கூலினுடைய கீழ்கை லென்த்தை வந்து நாம் கணக்கு பண்ணோம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் நீங்கள் எவ்வளோ லென்த் வேணால் வச்சுக்கலாம். லென்த் நீங்கள் எவ்வளோ வச்சாலும் ஆம்கூலினுடைய லூஸ் அளவும் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆம்கூலினுடைய லூஸ் அளவை எடுத்துக்கோங்க. அந்த அளவுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி அடிக்கை லூஸ் வைங்க. ரெண்டும் ஒன்றா சேர்கிற இடத்துல
மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம்ஃபுல் ரவுண்டை வந்து நீங்கள் வரைஞ்சி வெட்டிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி வெட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலையும் லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் புரியாமல் இருந்தாலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை மாதிரி தையல்களில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போயிடும். அதில் வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவும் இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்கள் பார்த்து எல்லா டவுட்ஸையும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.